மாமா ப்ளீஸ், என் மேல கோவம் இருந்தா நாளை அடி கூட அடிச்சிடுங்க. ஆனால் கோச்சுக்கிட்ட பேசாம இருக்காதீங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. துடைக்க துடைக்க கண்ணீர் பெருக்க தேம்பி அழுதாள் பாவை. தீட்சண்ய விழியால் மௌனமாக அவளை கண்டானே தவிர அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை அவன். கல் நெஞ்சக்காரியாக அவள் எடுத்த முடிவுக்கு அவனும் கல் நெஞ்சக்காரனாக மாறியதில் தவறேதும் இல்லையே. வெகு நாட்கள் ஆனது தன்னவனின் கோவ முகம் கண்டு. இப்போது மீண்டும் அந்த கோபத்தை கண்டு உள்ளுக்குள் கிளி பரவினாலும் தான் செய்த வேலைக்கு தன்னை கொள்ளாமல் விட்டு வைத்து வேடிக்கை பார்ப்பதே பெரிது என நினைத்தவளுக்கு மேலும் பயத்தை கிளப்பி இருந்தது அவன் தந்தையாக போகும் விடயத்தை எப்படி சொல்வது என்றதில். கால்கள் ஆட்டம் கண்டிட செக்க சேவையில் என கோபத்தில் சிவந்திருந்த அவன் முகம் பார்க்க பார்க்க அச்சத்தில் மயக்கம் வருவது போலானது. மாமா, திக்கி திணறியவளுக்கு அடுத்த வார்த்தை வருவேனா என்றது அவன்